யாராவது கிஃப்ட தூக்கி எக்ஸாஸ்டுக்குள்ள வச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அறிவாளியே நான் தான். எக்ஸாஸ்டுக்குள்ள வந்து எப்படியாவது வீடு கட்டிடலான்னு பிளான் போட்டுச்சு இந்த புறா. அதை கண்டுபிடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர்ஸ் எல்லாம் உள்ள வச்சோம்னா கச்ச கச்சன்னு சவுண்ட் கேட்கும்ல, அதுல ஓடிரும் அப்படின்னு நினைச்சு ஒரு அறிவாளித்தனத்துல அதை பண்ண. அது கண்டுக்கவே இல்ல. கேப் இருந்தா தானே நீ வந்து வீடு கட்டுவேன்னு அந்த எக்ஸாஸ்ட்ரிய பொருள் எல்லாம் போட்டு அடைச்சிட்டேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவன் இன்னும் திருந்தலமா. இப்போ சர்வீஸ் ஏரியா ஃபுல்லையும் வீடா மாத்திர ப்ராசஸ்ல இருக்கு. இந்த வீக்கெண்ட் என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்ன்றனால காலையிலேயே லெமன் சாதம், கொஞ்சம் பருப்பு சோறு, அப்புறம் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு இவரை கொண்டு போய் இப்போ மீனம்பாக்கம் போய் டிராப் பண்ண போறோம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ ஒர்க் நடக்குதான், அதனால டைமிங் எல்லாம் மாத்தி விட்டாங்க ட்ரெயினுக்கு. அதனால வந்து மெட்ரோல போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு மீனம்பாக்கம் வரைக்கும் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாவே 4 ட்ரெயின் பார்க்காம ரிட்டர்ன் வர மாட்டான். இங்க மெட்ரோ வேற. என்னையும் மெட்ரோக்கு கூட்டிட்டு போப்பா, ட்ரெயின்ல நானும் வர்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கதர்னா, சரி எப்படியும் கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வண்டியில ஏறியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து எங்களுக்கு இளநீ கடை. எல்லா வீக்கெண்டும் மார்னிங் வந்து இளநீ குடிக்க போயிருவான். இப்ப வர வர இளநீ குடிக்காம சுகர் கேன் ஜூஸ்க்கு இறங்கிட்டாரு இவரு. நெக்ஸ்ட் அப்படியே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போனா மேல வந்து செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துற வேலை இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா வந்து ரோஸ்மேரி இந்த பிளான்ட் பேரு. சூப்பரா ஸ்மெல் வரும். நம்ம ஹேர் ஆயில் அப்புறம் வந்து சூப் எல்லாம் செய்யும் போது ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். பால்கனில எல்லாம் வச்சு அந்த பிளான்ட் தாங்க மாட்டேங்குது, அதான் மாடியில வச்சிட்டோம். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா இந்த சோஃபா கார்னர்ல வரிசையா காஃபி, பால் எல்லாம் குடிச்சு டம்ளர் எல்லாம் லைனா இருக்கு. ஏதோ அலங்கார பொருள் மாதிரி வரிசையா வச்சிருக்காங்க இவங்க 2 பேரும். நானும் டெய்லி சொல்றேன் எடுத்துட்டு போய் சிங்க்ல போடுங்கன்னு, யாரும் கேக்குறது கிடையாது. எத்தனை பேர் வீட்டுல இதே மாதிரி நடக்குதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க.